2006 உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் போலீஸ் ரீஃபார்ம் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி ஒரு வழக்குல 7 உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு. உண்மையிலேயே இது கட்டாயமாக ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் கேக்குது, இந்த நாட்டின் சட்டம் எல்லோருக்கும் சமமா அல்லது அதிகாரம் மிக்கவர்களுக்கு ஒரு சட்டமும் சாதாரண குடிமக்களுக்கு வேறு சட்டமும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை வச்சிருக்கு. அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொதுமக்கள், அதாவது ஒரு சாமானிய குடிமகன் காவல் நிலையம் போகும்போது அவன் மனதில் ஒரு பயமும் அச்சமும் வருது 2 விடயங்களுக்கு. ஒண்ணு, நம்ம கொடுத்த புகார் மனு மீது நமக்கு நியாயம் கிடைக்குமா அந்த காவல் நிலையத்துல என்ற ஒரு கேள்வியும் பயமும் வருது. அடுத்து, நம்ம அதிகாரத்தை எதிர்த்து சண்டை போடுறோம், இந்த அதிகாரத்தை எதிர்த்து நம்ம புகார் மனு கொடுத்திருக்கோம், அப்படி பார்த்தால் இந்த அதிகாரத்தை எதிர்த்து நம்ம வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடு அவன் மத்தியில இருக்கு. இப்படிப்பட்ட விடயங்களுக்கு இந்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு 2006. இந்த வழக்கு என்னன்னு பார்த்தா, பிரகாஷ் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது அனைத்து மாநிலங்களும் இணைத்து இந்த பிரகாஷ் சிங் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. இந்த வழக்கை பார்ப்பதற்கு முன்பு இந்த பிரகாஷ் சிங் யாரு, அவருடைய பின்னணி என்னன்னு நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். பிரகாஷ் சிங் என்பவர் IPS கேடர்ல கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் காவல்துறையில பணியாற்றியவர், மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர். இவர் பல மாநிலங்கள்ல டிஜிபியாக இருந்திருக்காரு. இவர் ஒரே ஒரு கேள்விதாங்க வைக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்ல. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, காவல்துறை அரசியல்வாதிகளுக்காகவா இல்ல சாமானிய பொதுமக்களுக்காகவா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. கேள்வியை வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த காவல்துறையானது அரசியல்வாதிகளுக்கு அல்ல, சாதாரண பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கான சேவையை ஆற்ற வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, இன்றளவும் இந்த காவல் சட்டம் என்று சொல்லக்கூடிய போலீஸ் ஆக்ட் எதுக்கு பயன்படுத்தப்படுது? போலீஸ் ஆக்ட் இருக்கக்கூடாது, அது மாற்றி அமைக்கப்படணும். ஏனால் இந்த காவல் சட்டம் 1861 பிரிட்டிஷ் காலத்துல, ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்டது. இது எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, ஆட்சியாளர்களை காப்பாற்றும் நோக்கத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. இது எந்த விதத்திலும் பொதுமக்களுக்கு பயன் தராது, பொதுமக்களுக்கு சாதகமா இருக்காது, பாதகமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் 2006 ஆகிய இன்றும் நடைமுறையில இருக்கு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒரு சட்டத்தை வச்சுட்டு காவல்துறை அரசியல்வாதிகளுக்காக கிடையாது, பொதுமக்களுக்கு சேவையாற்றும் என்று சொன்னா எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வச்சிருக்காங்க. அப்படின்னா உண்மையிலேயே பொய் வழக்குகள் அதிக பதிவு செய்யப்படுது, சட்டவிரோத கைதுகள் இருக்கு, காவல்துறை சித்திரவதைகள் இருக்கு. ஒரு காவல் அலுவலர் நேர்மையாக விசாரணை செய்ய முடியும், ஏனால் அரசியல் தலையீடுகளும் அந்த அழுத்தமும் இருக்கு. இப்படி இருப்பதை பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தா ஒரு சில அந்த அரசு அலுவலர்கள் தவறு செய்ததாக நம்ம கருத முடியாது. முழு காவல்துறை அமைப்பும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ளப்படணும். கட்டாயமாக இதற்காக அந்த போலீஸ் ரீஃபார்ம் ஆக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் போலீஸ் கமிஷனும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் லா கமிஷனும் சில பரிந்துரைகளை வைக்கிறாங்க. இந்த பரிந்துரைகளை எல்லா மாநிலங்களும் அமல்படுத்தணும், அதை கொண்டு வரணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இது நடைமுறைப்படுத்தாதன் விளைவாக மீண்டும் உச்ச நீதிமன்றம் இதுல ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பை வழங்கிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க கொண்டு வரீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம், நீங்க கொண்டு வருவதற்கு சாத்தியக்கூறு இல்லை, அதனால் இந்த உச்ச நீதிமன்றம் நாங்களே தன்னிச்சையாக என்ன பண்றோம் அப்படின்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி, அதாவது ரூல் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய அதை நாங்க பின்பற்றி அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 ஆர்டிகல் 32 மற்றும் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி நாங்க நேரடியாக உத்தரவை பிறப்பிக்கும் சொல்லி ஒரு 7 வகையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த நீதிமன்றத்துக்கு சில அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத இப்படித்தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்ப முதல் உத்தரவு என்ன சொல்றாங்க அப்படின்னா, SSC என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறுவப்படணும். SSC என்பது ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன். இந்த ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, காவல்துறைகள் தன்னிச்சையாக செயல்படணும், காவல்துறை மீது அரசியல் அழுத்தங்கள் வரக்கூடாது. அப்படி அரசியல்வாதிகள் என்ன பண்ணா, கொள்கை வழிகாட்டுதல்களை மட்டும்தான் வகுக்கணும், அதை பின்பற்றுவது காவல்துறையோட கடமை. அவங்களை நீங்க இப்படித்தான் செயல்படணும் சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லி இந்த SSC அரசுக்கு பரிந்துரை செய்யணும். இதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கணும்னு சொல்லி ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் அமைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உத்தரவுல. இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் இரண்டாவதாக ஒரு உத்தரவு பிறப்பிக்க. அந்த இரண்டாவதாக உத்தரவு என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிபியோட எப்படி பதவிக்காலம், அவங்களை எப்படி பணியமர்த்தணும்,
கட்டாயமாக டிஜிபியாக பொறுப்புல இருக்கக்கூடியவர் 2 ஆண்டு காலம் அவங்க அதுல பொறுப்புல இருக்கணும். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காரணமாக அவர் மாற்றப்படக்கூடாது. ஒரு முறை அவர் பணியமர்த்தப்பட்டால் அவர் பதவிக்காலம் முடிந்த வரைக்கும் அவர் அதே பொறுப்புல இருக்கணும். அவரை வேறு பதவிக்கு நீங்க மாற்றம் செய்யக்கூடாது. ஏனால் காவல்துறையில இருக்கக்கூடிய உயர்ந்த பதவி இதுதான். இது பாத்தீங்கன்னா எப்படி பணியமர்த்தணும் அப்படின்னா, அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ்சியின் பரிந்துரையின் பேரில் மூத்த அதிகாரிகள் மற்றும் அனுபவம் மிக்கவர்கள், நேர்மையானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூலம் பரிந்துரை செய்யப்படும். இதன்படிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் டிஜிபி அந்த பதவி அமர்த்தப்படுது. இதை மீறிச்சுன்னு சொல்லி சமீபத்துல ஹென்றி தீபன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அது எதை பேஸ் பண்ணினா, இந்த பிரகாஷ் சிங் வழக்கை மேற்கோள் காட்டிதான் கண்டெம்ட் பெட்டிஷன் தமிழ்நாட்டுல பொறுப்பு டிஜிபியை அமர்த்திருக்காங்க, நிரந்தர டிஜிபியை பதவி அமர்த்தல அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. இது உண்மையிலே இந்த வழக்குல இது பேசப்பட்டிருக்கு. மூன்றாவதாக ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. என்ன உத்தரவு அப்படின்னா, எஸ்பி முதல் SHO, அதாவது ஸ்டேஷன்ல ஹெட்ல இருக்கக்கூடிய ஆபீசர் வரைக்கும் அவங்களுக்கு 2 வருடம் கட்டாயமாக பணிபுரியணும் அந்த காவல் நிலையத்துல. அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, அதாவது சூப்பரண்டா போலீஸ், ரேஞ்ச் டிஐஜி, ஜோனல் அதாவது ஐஜி, ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஹெட் ஆபீசர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வருடங்கள் ஒரு இடத்துல பணிபுரியணும். அவங்கள நீங்க சும்மா போன் கால் மூலியமா உடனடியாக டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவது என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் பாலிசிங் முடிவு எடுக்க முடியாது. நல்லா கேட்டுக்குங்க, பொலிட்டிக்கல் பாலிசிங்ல நீங்க பதவி போட முடியாது, அந்த இடத்துல டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணணும், 2 வருடங்கள் பணியாற்றணும். அப்படி அவங்கள நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்கன்னா அவங்க பனிஷ்மெண்ட்ல தான் போகணும். மற்றபடி பனிஷ்மெண்ட் இல்லாம எடுத்த கௌத்தம்னு உங்களுக்கு இஷ்டம் போல ஒரு அரசியல்வாதிக்கு ஏற்றவாறு அவங்க சார் இந்த மாதிரி எங்களுடைய ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி ஆளை போடுங்க, எங்களுடைய மாவட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்பியை போடுங்க, ஐஜியை போடுங்க, டிஐஜியை போடுங்கன்னு சொல்வதற்கு ஏற்றார்வோல் நீங்க மாற்ற முடியாது. இது பாத்தீங்கன்னா கட்டாயமாக இந்த பிரகாஷ் சிங் வழக்கை அப்படி மாற்றினால் மீறியதாகவே கருதப்படும். இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் 4வதாக ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் வெர்சஸ் லா அண்ட் ஆர்டர். இந்த 2மே காவல்துறை மிக முக்கியமான ஒரு வேலை. லா அண்ட் ஆர்டர் பயன்படுத்துறவங்களை இன்வெஸ்டிகேஷனுக்கு பயன்படுத்தாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த லா அண்ட் ஆர்டர் என்பது மிக அழுத்தம் காரணமாக பணியாற்றக்கூடிய ஒரு இடம். இங்க மிக கடுமையான ஒரு மன அழுத்தத்துல அவங்க பணியாற்றுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை அந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய இடத்துல பணியமர்த்துனீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அறிவுபூர்மையாகவும் நேர்மையாகவும் சுவாதீனமாகவும் தன்னிச்சையாகவும் விசாரணை செய்யக்கூடிய ஒரு இடம். அப்படி இருக்கக்கூடிய அந்த விசாரணை அலுவலர்களை நீங்க லா அண்ட் ஆர்டர்ல பயன்படுத்தக்கூடாது. லா அண்ட் ஆர்டர்ல இருக்கிறவர்களை நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு பயன்படுத்தக்கூடாது. தனித்தனியாக பிரிச்சு நீங்க அந்த வேலையை கொடுங்க. அப்படி வேலையை கொடுத்தாதான் ஒரு வழக்கின் அந்த விசாரணை என்பது மிக நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் சுவாதீனத்தாகவும் தன்னிச்சையாகவும் நடக்கும். அப்படி நடந்தாதான் விரைவாக நியாயமான ஒரு குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சு ஒரு நிவர்த்தி செய்ய அந்த வழக்கை தீர்ப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 4வது உத்தரவாக பிறப்பிச்சிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா 5வது உத்தரவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு ஒண்ணு இருக்கணும். அதோடைய வேலை என்ன அப்படின்னா, போலீஸோடைய டிரான்ஸ்பர், அவங்களுடைய போஸ்டிங், அவருடைய ப்ரமோஷன் போன்றவற்றை அவங்க கட்டாயமாக அதன் மூலமா தான் வழங்கப்படணும். இதுல பாத்தீங்கன்னா டிஜிபியும் சீனியர் கேடர்ல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் இருப்பாங்க இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டுல. அவங்க தான் டிரான்ஸ்பர் போடணும், அவங்க தான் ப்ரமோஷன் போடணும், அவங்க தான் போஸ்டிங் போடணும். இது இந்த வழக்குல முக்கியமாக பேசப்பட்டிருக்கு. அடுத்து இருக்கக்கூடியதுதான் 6வது உத்தரவு தான் மிக முக்கியமான உத்தரவு. இதை பத்தி நம்ம பல காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம். உண்மையிலேயே இது தேவையான ஒரு விடயம். இந்த வழக்கு மூலமா தான் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியை பத்தி ஒவ்வொரு சாமானிய குடிமகனும் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியல அப்படின்னா நீங்க போலீஸை எளிதாக நீங்க கையாள முடியாது. போலீஸ் உங்களை துன்புறுத்துது, இல்ல கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணுது, இல்ல விசாரணை என்ற பேர்ல உங்களை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா கட்டாயமாக இந்த வழக்கு உங்களை காப்பாற்றும். அப்படித்தான் நம்ம சொல்லணும். இந்த வழக்கிலே மிக முக்கியமான தீர்ப்பு பாத்தீங்கன்னா, இந்த 6வதாக வழங்கப்பட்ட அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி. இந்த போலீஸ் தவறு பண்ணுச்சு அப்படின்னா அதை விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் போகணும். போலீஸ் மேலேயே போலீஸே விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது. அவங்க துறை சார்ந்த அலுவலர்களை அவங்க காப்பாற்றத்தான் நினைப்பவர்கள் எங்க கீழே பணிபுரியக்கூடியவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி தண்டனை வழங்குவதற்கு துளி அளவும் சாத்தியம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பொதுமக்கள் கஸ்டடியல் டெத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அடுத்து கஸ்டடியல் டார்ச்சருக்கு உள்ளாக்கப்படுறாங்க.
அதாவது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ல ஃபேக் எஃப்ஐஆர் ஃபேக் கேஸ் அவங்க மேல பதியப்படுது, இல்லீகல் அரெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி விடயங்களை வந்து தடுக்கணும். இப்படி பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த காவல்துறைக்கு எதிராக புகார் கொடுப்பதற்கு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் இந்த பிசிஏ என்று சொல்லக்கூடிய போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி நிறுவப்படணும். இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில நீங்க டிஎஸ்பி கேடர் வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது கீழே இருக்க போலீஸ் கான்ஸ்டபிள், அந்த ஏட்டு, எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ மற்றும் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி வரைக்கும் இந்த மாவட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில நீங்க புகார் கொடுக்கலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய எஸ்பி, ஐஜி, டிஐஜி, ஏடிஜிபி இவங்க எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்னா மாநில அளவிலான போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில புகார் கொடுக்கணும். இதுல ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் சுவாதீன அமைப்பும் சார்ந்த நபர்களும் இந்த அமைப்புல இருப்பாங்க. அவங்கதான் வந்து கட்டாயமாக இதை விசாரணை செய்வாங்க. இந்த பிசிஏ பரிந்துரை என்பது கட்டாயமாக தேவைப்படும். இந்த உத்தரவுகள் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலும் 31/12/2006 நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. உண்மையிலே இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா என்னமோ, கட்டாயமாக இந்த பிசிஏ என்பதை நீங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சட்டப்பூர்வ ஒரு தீர்ப்பா நீங்க கட்டாயமாக பார்க்கணும். இந்த தீர்ப்பு வந்து பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கும். இது ஜனநாயகத்தின் அடித்தளத்தை வந்து இது வந்து நிலைநாட்டக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை வைத்து நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, காவல்துறை உங்களை மிரட்டுவதிலிருந்து நீங்க விடுபடுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். காவல்துறை இந்த தீர்ப்பு தெரிஞ்சுன்னா கட்டாயமாக யாரையும் மிரட்டாது. இது உங்களுடைய கடமை கிடையாது, இது ஒரு சாமானியனுடைய உரிமை என்று இந்த தீர்ப்புல பல விவாதங்கள் செய்யப்பட்டிருக்கு. மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.